ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் மாவீரன். வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? பேப்பரில் குட்டியாக ஒரு டயக்ராமோட கதை வரும். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கதையோட தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் காமிக் ஸ்டோரி. அதை தான் இப்போ ஹீரோ வரைஞ்சி எழுதிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூவம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஹீரோட அம்மாவை குடிக்க தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போய் தண்ணி பிடிச்சா அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஹீரோட அம்மாவை தண்ணி பிடிக்கவே விட மாட்டாங்க. நீங்கள் தான் 2 குடம் பிடிச்சிட்டிங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் வந்து நிற்கிறீங்க, போய் லைனில் நின்றுங்கிறாங்க. ஸோ அங்கே பெரிய சண்டை நடக்குது. இதை காதில் வாங்கின ஹீரோவோ, அம்மா எதுக்குமா சண்டை போடுறோம், உனக்கு தண்ணி தானே வேணும், நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 குடத்தை எடுத்துகிட்டு போய் ட்ரெயின்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஹீரோ ரொம்ப பயந்து சுவாதம், எந்த பிரச்சனைக்குமே போகாமல் நம்ம ஒன்று நம்ம வேலை உடனே இருக்கிற கேரக்டர்னு தெரியுது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்டருக்கு ஹிந்திக்காரவங்களா பார்த்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் யோகி பாபுவும் நானும் ஒரு ஹிந்திக்காரவங்க தான் சொல்லி பொய் சொல்லி அந்த வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ கிட்ட வரலாம். ஹீரோ காமிக்ஸ் கதையெல்லாம் எழுதினார் இல்லையா, அதையெல்லாம் கொண்டு போய் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குற இன்னொரு நபருக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலி ஹீரோ வரைகிற கதைக்கு இவரோட பேரை போட்டு இவரே வரைஞ்ச மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் இவர் இந்த ஸ்டோரியை டெய்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கான காசையும் ஹீரோக்கு கொடுத்துட்றாரு. ஹீரோவோ ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க சார்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட பேசிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகலாமேன்னு வராரு. ஹீரோவோட காமிக்ஸ் கதையை பஸ்ஸில் ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு வருது. யார் அந்த பொண்ணுமே சொல்லிட்டு எட்டி எட்டி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அட வேற யாரும் இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அந்த காமிக்ஸ் கதையை படிச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் பேசுகிற நபரோ ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாரு. அந்த நம்பரை கரெக்டாக அந்த காமிக்ஸ் டயக்ராம் மேலே எழுதவும் ஹீரோ டென்ஷன் ஆகி பேப்பரை பிடிங்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு காமிக்ஸ் மேலே நம்பர் எழுதிட்டு இருக்கீங்க, இதை வரைகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதுக்கு ஸ்டோரி யோசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னங்க என்னமோ நீங்கள் வரைஞ்ச மாதிரி பேசுகிறீங்கிறப்ப என்னங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தான் இதை வரைஞ்சேன், வேணும்னா நாளைக்கு வரப்போகிற ஸ்டோரியை உங்களுக்கு காட்டவான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் இதை பார்த்துட்டு ஓ உங்கள் பேர் தான் தமிழரசனான்னு கேட்கவும் ஐயோ இவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னால் பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு கூவம் ஏரியாவில் இருந்தாங்க இல்லையா, அங்கே திடீர்னு வந்து எல்லாரையும் காலி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாருக்குமே வேறு இடத்துல ஒரு வீடு தரதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் எப்படிங்க எங்கள் சொந்த வீட்டை திடீர்னு விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக முடியும்னு கேட்குறப்ப ஒரு நபர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி மைண்ட் வாஷ் பண்ணுறாரு. அங்கே டைல்ஸ் போட்ட வீடு பங்களா மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு அங்கே வாங்க, நல்லா சொகுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் மனசையும் மாற்றி எல்லாரையும் காலி பண்ண வச்சுட்டாரு. ஆனால் ஹீரோட அம்மா இது என் வீடு ஏனெல்லாம் காலி பண்ணவே முடியாதுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த சைடு இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டனால அங்கே இருக்க பவர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க, தண்ணி இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோவும் வேறு அம்மா எல்லாரோடையும் நம்மளும் சேர்ந்து போயிடலான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும் ஹீரோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அவங்களும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களும் காலி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த எல்லாம் இடிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஏதோ அந்த இடத்துல கட்ட போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ இப்போ காலி பண்ணி போகிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எங்கே வீடு தர போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ஷாக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம், இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இருக்க போகிறோமான்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு வீடு அலாட் பண்ணுறாங்க. ஹீரோட வீடு எந்த ஃப்ளோரில் இருக்குன்னா 32வது ஃப்ளோரில் இருக்குது. ஹீரோட அம்மாவும் சண்டை போடுறாங்க, அவ்வளோ ஃப்ளோரில் என்னால் படியேற முடியாதுன்னு சொல்லி. ஸோ ஏம்மா நீங்கள் படியேறீங்க, லிஃப்ட் இருக்குமான்னு சொல்லவும் ஹீரோ எப்படியோ சமாதானப்படுத்தி அம்மா நீ லிஃப்ட்டில் வாங்க, நானும் தங்கச்சியும் படியில் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் லக்கேஜை எடுத்துக்கிட்டு படியில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சி ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துட்டு கடைசியில் பாத்ரூமை திறந்தா உள்ளே யாரோ இருக்காரு. இந்த நபர் யாரான்னு பார்த்தா ஹீரோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவர். இவர் எதுக்கு இங்கே வந்து பாத்ரூம் போகிறாருன்னு தெரியல. சரி ஹீரோட அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோ தான் போய் சமாதானப்படுத்துறாரு, ஏதோ அவசரமாக இருக்கும் வந்துட்டு போகிறாரு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலி வீடை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் வேலைக்கு போகணும், தங்கச்சும் காலேஜ் போகணும் இல்லையா. ஹீரோட அம்மா எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஏதோ சாப்பாட்டில் விழுகுது. என்னடான்னு பார்த்தா மேலே இருக்க அந்த பெயிண்ட் எல்லாம் உதிரி அந்த சாப்பாட்டில் விழுகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர கோவம். ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, அடுப்பு இங்கே இருந்தால் தானே எல்லாம் இதில் விழுது, அடுப்பை நவுத்தி வச்சுட்டா போதுன்னு சொல்லிட்டு கேஸை மாற்றி வைக்கிறாரு.
ஹீரோவோட அம்மாவோ, "ஏன்டா நீ இப்படி தொடநடுங்கியா இருக்க? ஒரு பிரச்சனையும் போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்ற? உங்க அப்பா எப்படி இருந்தாரு தெரியுமான்னு?" சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்க அப்பாவ பத்தி பேசினோனே தான் ஞாபகம் வருது. உங்க அப்பா ஃபோட்டோ இருக்கு. அத ஆணி அடிச்சு முதல்ல மாட்டுடான்னு சொல்றாங்க. ஹீரோவும் போய் ஆணி அடிச்சா செவுரே உடையிற மாரி வெடிப்பு விடுது. ஹீரோவே பயந்து போயிடுறாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. ஹீரோவோட தங்கச்சி குளிச்சுட்டு பாத்ரூம் கதவ சாத்துனா, பாத்ரூம் கதவு தாப்பால் கையோட பிச்சிட்டு வருது. ஹீரோ அங்க கயிற கட்டி இனிமேல் இத வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோட அம்மாவோ, இதெல்லாம் முடியவே முடியாது. வீட கட்டி தர சொன்னா என்ன இவ்ளோ மோசமா கட்டி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கீழ போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வீட்லன்னு இல்லங்க, எல்லார் வீட்லயுமே இதே பிரச்சனை தான். பழனிங்கிற நபர் என்ன சொல்றாருன்னா, "உங்க வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க. நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டோட பிரச்சனையும் எழுதி வச்சுக்கிறாரு. இதுக்கான காசையும் நீங்க தான் பே பண்ணணும்னு சொல்லவும் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. "நாங்களா இந்த வீடு கேட்டோம். நீங்களா தானே இந்த வீட குடுத்தீங்க. அப்போ உங்க காச போட்டு சரி பண்ணி குடுங்கன்னு" சொல்றாங்க. உடனே பழனிங்கிற நபரும், "இருங்க நாங்க எம்எல்ஏட்ட கேட்டுட்டு எதா இருந்தாலும் சொல்றோம்னு" சொல்லிட்டு எம்எல்ஏக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எம்எல்ஏ எப்போதுமே இந்த ஃபேன் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, இந்த நபரோட தான் பேச்ச தான் கேட்பாரு. இவரோட பேரு சரவணன்னு வச்சுக்கலாம். ஸோ சரவணன் கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்குறப்ப, "நீங்க இருங்க நான் ஐடியா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரைக்கும் பேட்சப் பண்ற மாரி எதையாவது பண்ணி ஓட்டிட்டு இருங்க. ஒரு ஹிந்திக்கார பசங்கள வேலைக்கு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சோனே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேட்சப் பண்றதுக்காக ஹிந்திக்கார பசங்கள எல்லாம் அழைச்சிட்டு வராங்க. அந்த கூட்டத்துல யோகி பாபுவும் வராரு. யோகி பாபு மேலே ஸ்டெப்ஸில் ஏறலாமேன்னு சொல்லிட்டு படியில் காலை வச்சா படி பேந்து விழுகுது. ஸ்டெப்ஸில் சைடில் கம்பி இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சா அதுவும் புட்டுக்கிட்டு வருது. என்னடா வீடு கட்ட சொன்னால் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருக்கீங்க, இனிமேல் இங்கெல்லாம் என்னால் உயிரை பணைய வச்சு வேலை பார்க்க முடியாதுங்கிறப்ப, "தம்பி கான்ட்ராக்டரில் சைன் போட்டிருக்கீங்க, நீங்கள் வேலையை விட்டு போனோம்னா 3 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் யோகி பாபுவும் இங்கேயே வேலை பார்க்க ஒத்துக்கிறாரு. யார் யார் வீட்லையெல்லாம் இடிஞ்சிருக்கோ அங்கேயெல்லாம் கொஞ்சம் போய் சிமெண்ட் கல்லை வச்சு பூசி விடுறது தான் இவங்களோட வேலை. இதை தான் பேட்சப்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ எப்போதும் போல காமிக்ஸ் கதையை வரைஞ்சி அந்த ப்ரெஸ் கம்பெனிக்கு வெளில நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் அங்கே வராங்க. ஹீரோயின் ஹீரோவையும் பார்த்துடுறாங்க. "என்னங்க அன்னைக்கு பஸ்ஸில் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, நான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அந்த ப்ரெஸ் கம்பெனிக்கு தான் ஆடு கொடுக்கலான்னு வந்திருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோவை அழைச்சிக்கிட்டே ப்ரெஸ் கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. உண்மையை சொல்லவும் முடியல, சமாளிக்கவும் முடியல. வேற வழி இல்லாமல் ஹீரோயின் கூடயே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஹீரோ ஒருத்தருக்கு காமிக்ஸ் கதையெல்லாம் வரைஞ்சி கொடுப்பாரு இல்லையா, அவர்கிட்டே போய் இவர்கிட்ட தான் கொடுக்கணுமா ஆட் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் தான் எல்லா உண்மையும் தெரியுது. ஆக்சுவலி ஹீரோயினே இதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சப் எடிட்டர்னு தெரிய வருது. ஸோ இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற தமிழ்ச்செல்வங்கிறவர் ஹீரோ கிட்ட படம் வாங்கி இவரோட பேரை போட்டு ஏமாற்றிட்டு இருக்காருன்னு தெரிய வர, இதை போய் மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்கவும் அவரோட வேலை போயிடுது. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோவை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு வேலை கிடச்சிருச்சு. இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கப்பட்ட நபர் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாரு. "என்னையும் எனக்கே வேலை போகிற மாதிரி நீ பண்ணிட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே போறாரு. ஹீரோவை பயந்து போய் நிற்கிறாரு. ஹீரோக்காக அடுத்து என்ன ஃபோட்டோ எடுத்து ஐடி கார்டெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோ இப்போ அவர் வரைஞ்ச டிராயிங்கில் அவரோட பேரை போட்டே அந்த நியூஸ் பேப்பரில் காமிக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்குமே பயங்கர சந்தோஷம். ஹீரோட அம்மாக்குமே பயங்கர சந்தோஷம். பையனோட பேர் போட்டு காமிக்ஸ் கதை தடவை ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, சாமிக்கிட்டேலாம் நியூஸ் பேப்பரை வச்சு கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் பேர் போட்டிருக்க நியூஸ் பேப்பரை அவங்க சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே காட்டுறாங்க. "என் பையன் வரைஞ்சது, என் பையன் வரைஞ்சதுன்னு" சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோவோட வீட்டில் நடந்துகிட்டு இருக்க ஹீரோயினோட அப்பாவும் இந்த கதையை படித்து பார்த்துட்டு, "என்ன வர வர போரிங்காக இருக்குது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஸ்டோரிங்கவும்." ஹீரோயின் இதை போய் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. "ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லவும் ஹீரோவை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு எந்த மாதிரி கதையை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ மாவீரன் ஒரு கேரக்டரை வச்சு தான் கதையை எழுதிட்டு இருப்பார். ஸோ அந்த மாவீரனுக்கு ஒரு வில்லன் இருக்க மாதிரியும், அந்த மாவீரங்கிற நபர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணுற மாதிரியும், பேரை எதிர்த்து போராடுற மாதிரியும் கதை எழுதிட்டு இருப்பார். ஸோ இப்போ இவருக்கு புது கண்டென்ட் வேண்டும் இல்லையா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவங்க வாழ்க்கையில் நடக்கிறதே எழுதலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வாழ்க்கையில இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் எழுதுறாரு. அவங்க வீடை காலி பண்ணது, புதுசாக இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது, அங்கே நிறையா ப்ராப்ளம் உள்ளதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கதையில் இன்க்ளூட் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல ஹீரோ ஹீரோயினும் வேலை பார்க்குறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள காதலும் மலர ஆரம்பிக்குது. ஹீரோயினை வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ வீட்டை வந்து பார்த்தோன்னு தான் ஹீரோயினுக்கு நிலமையே தெரியுது. இவர் வீட்டில் நடக்கிறது தான் இவர் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, "இவ்வளோ மோசமான பில்டிங்கில் இருக்கீங்க இல்லைன்னு" சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே கீழே ஒரு அலறல் சத்தம். எல்லாரும் என்னடான்னு ஓடி போய் பார்த்தா 32வது மாடியில் இருக்க இன்னொரு வீட்டில் ஒரு குழந்தைய தொட்டியில் கட்டி ஆட்டிகிட்டு இருக்கப்ப செவரோட கீழே விழுந்துருது. அதில் குழந்தைக்கு மண்டையில் கொஞ்சம் பலமாகவே அடிபட்டுருது. உடனே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நல்ல வேளைங்க குழந்தைக்கு எதுவும் ஆகலை, சின்ன காயத்தோடு போயிடுச்சு. ஸோ எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க, "என்ன
இவ்வளோ மோசமான பில்டிங்கை கட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுமே சண்டைக்கு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் ஒரு ப்ரெஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நாளைக்கே நியூஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களோ ரொம்ப தும்புறாக பேசுகிறாங்க, எம்எல்ஏவோட ஆளுங்களோ. ஸோ ஹீரோயினுமே ப்ரெஸ்ஸில் வந்து இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணலான்னு கேட்குறப்ப ப்ரெஸ் மேனேஜரோ ஒத்துக்க மாட்டாரு. நீ எதிர்க்கிறது சாதாரண ஆளை கிடையாது, ஒரு எம்எல்ஏவை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, விட்டுறலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல முன்னாடி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் ஹீரோவை போட்டு மிரட்டவும், இனிமேல் நீ இந்த ஆஃபீஸ்க்கு வரவே கூடாது, வந்தேன்னா உன்னை துண்டமாக வெட்டிடுவேன்னு சொல்லவும் ஹீரோ பயந்துக்கிட்டு இந்த வேலையே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் பயங்கர கோவப்படுறாங்க ஹீரோவை பார்த்து. ஹீரோ வேலையே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. ஹீரோவோட அம்மாவுக்கு நெத்தியில் வேற காயம். என்னம்மான்னு கேட்டால் ஆப்போசிட் வீட்டில் இருக்கவும் உன் தங்கச்சி குளிச்சிக்கிட்டு இருக்கப்ப கதவை திறந்து பார்த்துட்டான்டா, என்னன்னு நான் கேட்க போனால் என்னையே அடிக்கிறான், அவனை சும்மா விடக்கூடாதுடான்னு சொல்கிறப்ப ஹீரோவும் கோவத்தோட பென்சிலை எடுத்துக்கிட்டு அவனை அடித்து துவம்சம் பண்ணிடலான்னு போகிறாரு. ஆனால் அங்கே நிறையா பேர் இருக்கவும் ஹீரோ பயந்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வராரு. ஹீரோவோட அம்மாவோ பயங்கரமாக ஹீரோ திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் வேற எவனாவது இருந்தால் அந்த நேரம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு வந்திருப்பான், இவனும் தான் இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலைலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவும் காதில் வாங்கிடுறாரு. இதில் அவன் வரைஞ்சிக்கிட்டு வேற இருக்கான். முதல்ல இது தூக்கி கொளுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ வரைஞ்சி வச்சிருந்த காமிக்ஸ் எல்லாம் போட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே மாடியில் வந்து சோகமாக அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மா ஹீரோவோட காமிக்ஸ் கதையெல்லாம் எடுத்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மாடியில் சோகமாக இருக்காரு. சிவனியன் சூசைட் பண்ணி இறந்துடலாமாங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. சிவனியன் சூசைட் பண்ணி இறந்துடலான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடியில் பில்டிங்கை மேலே உச்சில் நின்றுட்டு இருக்காரு கீழே விழுறதுக்காக. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால், யாரான்னு பார்த்தா தங்கச்சி தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ திரும்ப இவங்களை பார்த்தோன்னே மனசு மாறிடுறாரு. இவங்களுக்கு நம்மளை விட்டால் வேற யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்க வேணான்னு முடிவெடுக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் ஹீரோட அம்மா காமிக்ஸ் கதையெல்லாம் எரிச்சாங்க இல்லையா, அதில் வீரமே ஜெயங்கிற வார்த்தை மட்டும் எரியாமல் அப்படியே காற்றுல பறந்து வருது. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ வேணாமேன்னு இறங்கலாமேன்னு பார்த்தா அப்போ தாங்க கரெக்டாக அந்த செவரு இடிஞ்சு விழுந்து அவரும் கீழே விழுறாரு. நல்ல வேளை பேச்சப்காக அங்கங்கே கொஞ்சம் தூண்லாம் கட்டி வச்சிருந்தனால அதில் சிக்கிக்கிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இருந்தாலும் மண்டையில் பயங்கர காயம். அந்த வீரமே ஜெயங்கிற ஒரு பேப்பர் மட்டும் பறந்து வந்துச்சு இல்லையா, அது இப்போ ஹீரோவோட கன்னத்தில் வந்து படுது. வீரமே ஜெயாங்கிற பேப்பர் மேலே மழைத்துளி ஒன்று பட்டு அந்த வார்த்தை கரைஞ்சி அப்படியே அது ஹீரோவோட காதுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் நிறையா மழை பெய்ய ஆரம்பிக்குது. யோகி பாபு எப்போதுமே நைட்டானால் மொட்டை மாடியில் வந்து தான் சரக்கடிப்பார். இப்போ யதார்த்தமாக மொட்டை மாடிக்கு வராரு. என்னடா இங்கே இடிஞ்சு கிடக்கேன்னு சொல்லி யதார்த்தமாக எட்டி பார்க்க ஹீரோ கிடக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் டாக்டர் ரொம்பவே ஹீரோக்கு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கார், கண்டிப்பாக என்னால் தெளிவாக சொல்ல முடியாது, மேக்ஸிமம் அவர் 80% சாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட பல்ஸ் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹீரோட காதுல கேட்க ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவம் பலனடிக்காமல் கோழை இறந்தான்னு சொல்லுது. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோட உயிரும் பிரியுது. திரும்ப அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, கோழை இறந்து வீரன் உயிர் தெழுந்தான்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஷாக்கு, எப்படிரா இவர் கண்ணை முழிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஹீரோக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் அவ்வளோ கிளியராக இருக்கார். டாக்டருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எப்படிரா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த வாய்ஸ் எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்குதுமான்னு சொல்கிறாரு. ஹீரோட அம்மாவை வீட்டுக்குள்ளே தான் இவனோ பூந்துட்டானோன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க. இருந்தாலும் எதுவுமே இல்லை. சரின்னு அடுத்த நாள் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் எல்லா ஸ்கேனையும் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்துட்டு ஹீரோக்கிட்டையும் பேசுகிறாரு. உங்களுக்கு குரல் கேட்குதுங்கிறது ஒரு மனநோய், குரல் வந்து வெளியிலேருந்தெல்லாம் கேட்கல, தெரிஞ்ச எண்ணங்களே தான் உங்களுக்கு குரலாக கேட்குற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே இதை ஏற்றுக்கிறாரு. ஒரு வேளை அப்படியே தான் இருக்குமோ, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இந்த குரல் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஏற்றுக்கிறாரு. சரி, டெஸ்ட்டெல்லாம் நிறைய எடுத்தாங்களே, அதுக்கு பில் பே பண்ணுறதுக்காக கேஷ் கவுண்டரில் நின்னா கரெக்டாக ஹீரோக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுதுன்னா, வீரன் 5149 பொற்காசுகளையும் விரயமாக்க வேண்டுமா என்று சிந்தித்தான்னு சொல்லவும் கரெக்டாக பில்லு 5149 வருது. ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. டாக்டர் நீங்கள் தானே சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சதை தான் அந்த வாய்ஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு, இந்த பில்லோட காசு இவ்வளோ தானே எனக்கு தெரியாது, இருந்தாலும் அந்த வாய்ஸ் சொன்னுச்சுன்னு சொல்கிறாரு.
டாக்டர்ல என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் சான்ஸே இல்லங்க. சரி அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். அத நீங்க கண்டுபிடிங்க. நான் ஒரு பேப்பர்ல ஒண்ணு எழுதுறேன். நீங்க அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு" சொல்லவும், ஹீரோவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட வாய்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, "மருத்துவர் வீரனை முட்டாளாக்க நினைத்தார். அவரோட தலையில ஒரு கொட்டு விழுந்ததுன்னு" சொல்லி முடிக்கிற நேரத்துல கரெக்ட்டா ஃபேன் கழண்டு நம்ம டாக்டரோட தலையிலே விழுவுது. டாக்டரும் தலைய தேய்ச்சிக்கிட்டே ஓடுறாரு. சரி டாக்டர் என்னடா எழுதுறாருன்னு எடுத்து பார்த்தா, அதுல முட்டாள்னு எழுதியிருக்கு. ஸோ நடக்க போறதையும் அந்த வாய்ஸ் சொல்லுதுங்கிறது தெரிய வருது. ஸோ உடனே ஹீரோட அம்மா என்ன நினைக்கிறாங்க, நடக்க போறதெல்லாம் தெரியுதுன்னா இது சாமியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. உன் காதுல சாமி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ வண்டியில போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்குது. வீரன் யமனை நேரில் கண்டான்னு சொல்லி பேசுது அந்த வாய்ஸ். ஹீரோவும் பயந்துட்டாரு. யமனை நேரில் பார்க்க போறோம்னா சாக இது போறோமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வண்டியை நிறுத்துன்னு சொல்றாரு. ஹீரோயின் நிறுத்தாம போயிட்டே இருக்காங்க. ஒரு பேனர் இவங்க முகத்தை மறைச்சிருது. ஸோ வண்டி கண்ணாப்பினான்னு போய் ஒரு இடத்துல கரெக்டாக பிரேக் போட்டு நிற்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் கம்பி இவங்க மேலே சுருகியிருக்கும். ஸோ ஹீரோயினும் ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், யமனை கண் முன்னாடி காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ முகத்தில் ஒரு பேனர் வந்து விழுந்துச்சு இல்லையா, அந்த பேனரை எடுத்து பார்த்தா அதில் ஒரு எம்எல்ஏவோட ஃபோட்டோ இருக்குது. ஒருவேளை இவர் தான் அந்த யமனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த எம்எல்ஏக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இவர் ஏன் எனக்கு எம்என் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமாக தான் தெரியுது ஹீரோ இப்போ இருக்கார் இல்லையா, இந்த பில்டிங்கை கட்டினதே இந்த எம்எல்ஏ தான்னு தெரியுது. ஸோ ஹீரோயினும் ஹீரோக்கு ஆறுதல் படுத்திட்டு எல்லாம் சரியாயிரும், டாக்டர் கொடுத்த டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோவும் என்னடா பண்ணுறது, ஏதோ குரல் கேட்குது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ யோகி பாபு கரெக்டாக சரக்கு அடிக்க அங்கே வராரு. ஸோ யோகி பாபுட்ட இது மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப, எனக்கும் தப்பா குரல் கேட்கும், கரெக்டாக 9:15 ஆனால் ஒரு குரல் கேட்கும், 9:30க்குள்ளே இந்த பாட்டிலை வாங்கி குடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் காமெடியாக பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் எம்எல்ஏ அந்த பில்டிங்க்கு வராருன்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை இப்போ கட்டி கொடுத்ததுக்காக ஒரு பாராட்டு விழா மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த எம்எல்ஏ வராரு. ஸோ ஹீரோவுக்கு இந்த வாய்ஸ் ஓவராக சொல்லிட்டு வேற இருக்கு அந்த குரல். ஸோ யமனை நேருக்கு நேர் வீரன் கண்டான்னு சொல்கிறப்ப கரெக்டாக எம்எல்ஏ ஹீரோவுக்கு நேராக வராரு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எம்எல்ஏவின் முகத்திரையை, அதாவது யமனின் முகத்திரையை வீரன் கிழித்தானுங்கிறப்ப கரெக்டாக ஹீரோவோட காலில் ஒரு போஸ்டர் ஒட்டிக்கும். கரெக்டாக ஹீரோ காலை தூக்குறப்ப நம்ம எம்எல்ஏவோட பேனரை அந்த ஃபேஸ் கிழிஞ்சு வந்துடுது. இதை எம்எல்ஏவோட ஆள் ஒருத்தர் பார்த்துட்டு எம்எல்ஏவோட பேனரே நீ கிழிக்கிறியான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வர இவர் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாரு. ஆனாலும் செப்பலில் அந்த பேனர் பாதி ஒட்டிகிட்டு தான் இருக்குது, அந்த ஃபேஸ் தான் ஒட்டியிருக்கு. சரி இந்த பேனரை எப்படியாவது பிச்சு எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே எம்எல்ஏ ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் கட்டி கொடுத்த பில்டிங்கில் ஒரு இன்ச்சு அளவு டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் என்னை செருப்பால் அடிக்கலாங்கிறப்ப ஹீரோ இங்கே பேனரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அப்போ செருப்பு கை தவறி போய் எம்எல்ஏவோட மூஞ்சிலே படுது. ஸோ இதை கூட அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கும். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதோ அப்படியே அதெல்லாம் நடக்குது. எம்எல்ஏவே செருப்பால் அடித்தா எல்லாரும் விட்டுருவாங்களா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போய் எம்எல்ஏவோட ஆளுங்க கிட்டே விடுறாங்க. ஸோ ஹீரோவோ காலெல்லாம் உளுந்து கெஞ்சுறாரு, நான் வேணும்னே பண்ணல, எனக்கு ஒரு குரல் கேட்குது, அந்த குரல் தான் இதெல்லாம் பண்ண சொல்லுது, அதையுமே நான் பண்ணுறதில்ல, அதெல்லாம் தானாகவே வேறு நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோ சொல்கிறதெல்லாம் கேட்க உண்மை மாதிரி தான் தெரியுதுங்கிறனால சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க விட்டுருங்க சார்னு சொல்கிறாரு. ஸோ எம்எல்ஏக்கு சரவணன் சொல்லிட்டு ஒரு கைடன் மாதிரி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இதை அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த பையனோட வீட்டுக்கே போய் இந்த செப்பலை கொடுத்து நம்ம ஓட்டா மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த தம்பி நீ ஒரு செப்பலோட எப்படி போவ, அதனால உன்னோட இன்னொரு செப்பலையை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த செப்பலை கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எம்எல்ஏ வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழ போகிறாருன்னு சொல்லவும், சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயங்கி விழ போகிறீங்க, இல்லை நவருங்க சாருக்கு காற்று வரட்டும்னு சொல்லிட்டு வீட்டோட ஜன்னலை திறக்கிறாரு. ஜன்னலை திறந்து ஜன்னலை அப்படியே புட்டுக்கிட்டு விழுந்துருது. அங்கே ஏகப்பட்ட மீடியாஸ்லாம் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. இவ்வளோ மோசமான வீடை கட்டி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. எம்எல்ஏக்கு பயங்கர கோவம், ஆல்ரெடி செருப்பால் அடித்தான், இப்போ நான் கட்டின வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா மீடியா முன்னாடியுமே ஜன்னலை உடச்சி வேற காட்டுறான்னு சொல்லிட்டு சம கோவத்தில் இருக்காரு. ஸோ எம்எல்ஏ ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு முடிவோடு இருக்காரு. இவன் இனிமேல் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இருக்கிறது சேஃப்டி இல்லை, இந்த ஊரை விட்டு காலி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எம்எல்ஏடியோட ஆளுங்க ஹீரோவை அடிக்க வந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தப்பிச்சு ஓட தான் நினைக்கிறாரு. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஒன்று சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ அடிக்க வரவங்க இந்த பொசிஷனில் தான் அடிக்க வராங்கன்னு இந்த சைடு நவருங்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்ல ஹீரோ பண்ணுறாரு. ஒவ்வொரு அடியிலேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது சொல்ல
சொல்ல இவரு அங்க இருக்க எல்லா அடியாளுங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. ஹீரோட அம்மாக்குன்னு சரி அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஸோ அவரோட ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டோன்னே எம்எல்ஏக்கு இன்னும் கோவம் வந்துடுது. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வேற மிரட்டுறாரு. ஹீரோ பயந்தே போயிடுறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா எல்லார் வீட்லேயும் போய் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், என் பையன் தட்டி கேட்பான்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டு கம்ப்ளைண்ட்டையும் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணால் எம்எல்ஏவையும் எம்எல்ஏவோட கைடான சரவணனையும் காட்டுறாங்க. ஸோ இப்போ எம்எல்ஏ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். இவரை பற்றி தான் நிறைய மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதனால் சிஎம் கூப்பிட்டு திட்டி அனுப்புகிறாரு. எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாகணும், அதனால் எலெக்ஷன் வரைக்குமாவது ஒழுங்காக இருக்க பாருன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. அதே மாதிரி எம்எல்ஏவை கைட் பண்ணுற சரவணனும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நீ வாயை மூடிக்கிட்டு மட்டும் இரு, இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சரவணன் என்ன பண்ணுறாரு, ஹீரோட வீட்டுக்கு போய் ஒரு டீல் பேசலாங்கிற ஐடியாவில் இருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ இங்கே இருக்கவே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வீரன் ட்ரெயின் ஏற போனால் ட்ரெயின் கேன்சல் ஆயிரும் சொல்லுது. அதே மாதிரி ட்ரெயினும் கேன்சல் ஆயிடுது. சரி பஸ் ஏற போகிறாரு, பஸ்ஸும் ஃபுல்லாகிடுது, ஏற முடியல. சரி ஏதோ ஒரு லாரியில் ஏறி எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா அந்த லாரி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து நிற்கிது. ஸோ அதே நேரத்தில் சரவணனும் ஹீரோட வீட்டுக்கு வந்து ஒரு டீலை பேசுகிறாங்க. ஸோ 50 கோடி மதிப்பில் ஒரு பெரிய வில்லாவை ஹீரோக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. இதில் சைன் போட்டுட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு சைன் போட்டுட்டு போக ஆசை. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹீரோவை சைன் போடவே விட மாட்டுது. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹீரோ சைன் போட போனால் பேனா எழுத மாட்டுது. அப்படியே சைன் போட்டாலும் தண்ணி பட்டு அணைஞ்சு போயிடுது. என்ன பண்ணுறாரு, சரி நடந்த எல்லாத்தையுமே போய் எம்எல்ஏ கிட்டே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் சரவணன் இருக்க இடத்துக்கே போகிறாரு. சார் நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணல, எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது, நடக்க போகிற எல்லாத்தையுமே கூட சொல்லுது, என்னோட எதிரி அதாவது என்னோட யமன் வந்து எம்எல்ஏன்னு தான் சொல்லுது, நான் எம்எல்ஏ கூட போர் புரிஞ்சு மக்களை காப்பாற்ற போகிறதுல அந்த வாய்ஸ் சொல்லுதுன்னு சொல்லவும் சரவணனுக்கு புரிஞ்சிடுது. இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை பற்றி இவனுக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவனை கைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை மடக்க பார்க்குறாரு. நான் உன்னை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுடுறேன், ஆனால் நீ எனக்காக ஒன்றை மட்டும் பண்ணணும், ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி மாதிரி கொடுக்கணும், அந்த பில்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பண்ணதெல்லாம் என்னோட மனநோயினால் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்கணும்னு சொல்லவும் அதே மாதிரி ஹீரோவும் பேட்டி கொடுத்துட்றாரு. அந்த பில்டிங்கில் எதுவுமே டேமேஜ்லாம் கிடையாது, எனக்கு தான் நோய் இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட எல்லாருமே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ இவன் எல்லாரையும் நம்மளை காப்பாற்றுவான்னு பார்த்தா இந்த மாதிரி பேட்டி கொடுத்து எம்எல்ஏ கிட்டே காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோவை எல்லாம் தப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புவா சார்னு கேட்குறாரு. அது எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விடுவேன், உன்னை அடிச்சு 2 அடி அடித்தாதாண்டா எனக்கு மனசாருன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது, நீ எம்எல்ஏவை திரும்ப அடின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பேக்ரவுண்ட் வாய்ஸை கேட்காதனால அந்த வாய்ஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஹீரோக்கு இப்போ அந்த வாய்ஸ் கேட்குறதே இல்லை. மட்டும் இல்லாமல் ஹீரோ இருந்த அந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லி எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பையனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு தகரத்தில் ஒரு வீடு மாதிரி கட்டி இவங்க தங்கியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே வராங்க. உனக்கு தான் இந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, மக்களோட பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி வாய்ஸ் கிடைக்காது, உனக்கு கிஃப்ட்டு, அந்த வாய்ஸ் இப்போ கேட்கலனாலும் பரவாயில்ல, அவள் சொன்னதை வச்சு நீ ஏதாவது இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறப்ப தான் ஹீரோ அந்த வாய்ஸ் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. அப்போ தான் மக்களின் தீர்ப்புக்கு முன்பு அந்த மாளிகை இடிந்து விழுந்ததுன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். ஸோ மக்கள் எல்லாரையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஹீரோ. நேராக எம்எல்ஏவும் சரவணனும் இருக்க இடத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி அந்த வாய்ஸ் வந்து மக்களின் தீர்ப்புக்கு முன்னாடி அந்த மாளிகை இடிஞ்சு விழுங்குறவங்க மாதிரி சொன்னது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பில்டிங் இடிஞ்சு விழுத்துரும், அங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும், எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்கிறாரு. ஸோ எம்எல்ஏவோட கைடான சரவணனும் எப்படியாவது அங்கே இருக்க மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்புகிறாரு. ஆனால் எம்எல்ஏவோ அதெல்லாம் வேணாம், அந்த பில்டிங்லேருந்து யாரையும் கிளப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கைடாக அந்த சரவணனே கொண்டுடுறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே இது பயங்கர ஷாக்கு, என்னடான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ அவங்க ஆளுங்கள்கிட்ட இந்த பாடியையும் சரி ஹீரோவையும் சரி கடலில் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு கையிலையும் கயிறை கட்டி அந்த கயிற்றுல ஒரு கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவும் கடல் கடியில் போயிடுறாரு. ஸோ மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கடைசியில் ஹீரோ இறந்துடுறாரு. இப்போ பார்த்தா போட்டை திருப்பலாமேன்னு சொல்லிட்டு நங்குரத்தை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, வீரமே ஜெயம்னு சொல்லிட்டு. வீரன் மீண்டும் உயிர் தெழுந்தாருன்னு அந்த வாய்ஸ் சொல்கிறப்ப ஹீரோ மறுபடியும் கடல் கடியிலேருந்து மேலே வராரு. எப்படிறான்னு பார்த்தா ஹீரோக்கு கையில் கட்டியிருந்த கயிறு அந்த நங்குரத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடுது. ஸோ ஹீரோ மறுபடியும் அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் சண்டை போட்டுட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ யோகி பாபுவோட உதவியோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் கீழே இறக்கிட்டு வந்துடுறாரு, பில்டிங் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொல்லிட்டு. அதே இடத்துக்கு எம்எல்ஏவும் வந்துடுறாரு. இவன் என்ன பைத்தியக்கார பையன் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் எல்லாரும் இறங்கி வரீங்க, எல்லாம் அந்த வீட்டில் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோ ஸோ இவ்வளோ சொல்கிறியே, நீ இன்னைக்கு ஒரு நாள் இந்த பில்டிங்கில் நீ எங்கள் கூட இருந்து
பாரு அப்படின்னு சொல்கிறப்ப எம்எல்ஏ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கேட்குற கேள்வியும் கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் நீங்கள் கட்டின பில்டிங் நல்ல பில்டிங் தானே, இன்றைக்கி ஒரு நைட்டு நீங்களும் எங்கள் கூட வந்து இருந்து பாருங்களான்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏக்கு பீதியாகுது. ஏன்னா இந்த பில்டிங் இன்றைக்கி நைட்டு இடிஞ்சிடும்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்குமே தெரியும். அதனால் உடனே கன் எடுக்கிறாரு. உங்கள் கூட சேர்ந்து சாக நான் என்ன லூசாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ மேலேருந்து ஒரு பில்டிங் சரிஞ்சு வந்து எம்எல்ஏ மேலே விழுகுது. ஸோ மற்ற பில்டிங் எல்லாமே இடிகிற மாதிரி வருது. எல்லாருமே தூரமாக போகிறாங்க. அப்போ ஒரு ஃப்ளோர்லேருந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. ஒரே ஒரு குழந்தை மட்டும் பில்டிங்கில் மாட்டிக்கிச்சு. ஸோ ஹீரோவுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸில் மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. மக்களை காப்பாற்றுவதற்காக வீரன் தன் உயிரையே துறந்தான் முற்றோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாய்ஸ் போயிடுது. ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம சாக போகிறோன்னு சொல்லிட்டு சரி அந்த குழந்தைய காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பில்டிங்குள்ளே போய் எப்படியோ குழந்தைய காப்பாற்றிடுறாரு. ஆனால் அவர் அந்த பில்டிங் இடிபாடுகளில் சிக்கிக்கிறாரு. எப்படியோ அவரை மீட்டுடுறாங்க. ஆனால் இந்த தடவையும் ஹீரோ பொழைச்சிடுறாருங்க. ஆனால் ஹீரோவுக்கு காது கேட்காம போயிடுது. அப்படியே 2 வருடங்கள் கழித்துன்னு காட்டுறாங்க. மறுபடியும் ஒரு நல்ல பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களே பார்க்குறாங்க எப்படி கலவையெல்லாம் கலக்குறாங்க, நல்ல மெட்டீரியல்லாம் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் இந்த மக்களே பார்த்து எல்லாத்தையும் பொருள்லாம் வாங்குறாங்க. ஹீரோ அதே கம்பெனியில் மறுபடியும் அவரோட காமிக்ஸ் கதையை தொடர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.